வெல்கம் டு C2 பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு மிளகு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எல்லாருமே அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத லாங் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. அதனால் இப்போ இந்த மாதிரி லாங் வீடியோ போடுறேன். இப்போ இதை பாருங்கள். இதுக்கு என்னென்ன நம்ம வறுத்து அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா, மிளகு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 4 ஸ்பூன், ஜீரகம் அதே மாதிரி 4 ஸ்பூன், கொஞ்சம் தான் வெந்தயம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவு தான், ரொம்ப போட்டால் கசக்கும். இப்போ இதை 4ஐயும் வறுத்துட்டு நல்லா நைஸாக நுணுக்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பாருங்கள், தாளித்து விடும்போது எடுத்துக்கிறதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதை அரைச்சி வச்சுக்குவேன் நான், அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டு மிளகு குழம்பு சூப்பராக இருக்கும். அதில் நம்ம என்னென்ன போட போகிறோம்னா, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம்லாம் 2 போடணும். மிளகு கொஞ்சம் போல் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா நம்ம வறுக்கிறதுக்கு நிறைய போடுறோம். அதோட வரமிளகா, சின்ன வரமிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன வெங்காயம் உரித்து கழுவி வச்சுருக்கு. பூண்டு உரிச்சிட்டு சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பூண்டு இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு, தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம தாளித்து விடணும். இதை பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சமையலுக்கெல்லாம் செய்வோம். இதோ பாருங்கள், நல்லெண்ணெய் தான். இப்போ நல்லெண்ணெய் 1/4 லிட்டருக்கு மேலே ஊற்றிருக்கேன். ஆனால் இன்னமும் 1/4 லிட்டரு தேவைப்படும். இப்போ இது நம்ம 20-25 பேருக்கு உள்ள குழம்பு தான் இப்போ நாங்கள் வைக்கிறோம், சேல்ஸுக்காக தான் வைக்கிறோம். இதோ பாருங்கள், பெருங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எடுத்தது எல்லாமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய மிளகும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோடு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் கொட்டுவோம். ஸோ பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் போட்டுருவோம். அப்புறம் பாருங்கள், எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுருவோம். வரமிளகா, பொடி மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டுருவோம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் எல்லாம் போடணும், மல்லித்தூள் எல்லாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதோடு ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே, கடலைப்பருப்பெல்லாம் அதை போடணும். அப்புறம்தான் நம்ம காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு புளி கரைச்சி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்த்துக்கணும், தேவைக்கேற்ப உப்பு போட வேண்டியதான். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வறுத்து பொடியாக நுணுக்கி வச்சதெல்லாம் போட்டாச்சு, மசாலா பொடி. இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு கிண்டிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டு புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்குது பாருங்கள். இன்னும் நல்லா வற்றணும். வற்றினதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெய் மேலே நல்லா நிற்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பை இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னம்னா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணும். நம்ம காரமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டுக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு 1 மணி நேரமாவது நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். எண்ணெய் திரண்டு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்ப கீழே இறக்கணும். இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நல்லா 1 ஹவர் கொதிக்கட்டும். இதை பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு பாருங்கள். அதனால் 1 வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம், கெடாமல் இருக்கும். எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணலை, வினிகரும் ஆட் பண்ணலை, நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க இதில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.